காக்காவோட நான்வெஜ் பானிபூரி. ஒரு காட்டுக்குள்ள கல்யாண வயசுக்கு வந்த ரீட்டா காக்கா தன்னோட அம்மாவான லதா காக்கா கூட சேர்ந்து ஒரு வீட்ல இருந்துச்சு. லதா காக்கா பானிபூரி வித்துக்கிட்டு ரீட்டா காக்காவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை ஒரு டப்பால சேர்த்து வச்சிச்சு. ரீத்து காக்கா எதுக்குமே கவலைப்படாம அம்மா கொடுத்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பறவை, குருவி, காக்கா, மங்கா கொக்கு கிட்ட சேர்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா காக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அத பார்க்க முடியாம ரீட்டா காக்கா, என்னாச்சு மம்மி, எதுக்காக டல்லா இருக்கீங்க? பானிபூரி வியாபாரம் நல்லபடியா நடக்கலமா. இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆவலனா பரவாயில்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் கதை இல்லம்மா, ரொம்ப நாளாவே வியாபாரம் நல்லபடியா நடக்கல. பானிபூரி சாப்பிட வராங்க, வந்துட்டு நான்வெஜ் பானிபூரி இல்லையான்னு கேட்டுட்டு போறாங்க. வெரைட்டியா செய்யுங்கன்னு சொல்றாங்க. என்ன வெரைட்டினா நான்வெஜ் வெரைட்டின்னு சொல்றாங்க. இப்படி அம்மாவான லதா காக்கா சீரியஸா சொல்லும்போது பொண்ணான ரீட்டா காக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த லதா காக்கா கோவமா பார்த்தா. அம்மா கோவமா பார்த்த உடனே, சாரி மம்மி. இப்ப உனக்கு சிரிப்பு எதனால வந்துச்சு? சிரிப்பு வராம என்னம்மா நடக்கும்? உனக்கு நான்வெஜ்னாவே பிடிக்காது. உங்ககிட்ட வர கஸ்டமர் நான்வெஜ் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நீ எப்படி நான்வெஜ் சமைச்சு கொடுப்ப? அதுதாம்மா எனக்கும் புரியல. என்னோட பேச்சு கேளுமா, இந்த பானிபூரி வியாபாரம் வேண்டாம். ஐயோ கடவுளே, என்னால முடியாது. இன்னும் உனக்கு கல்யாணம் செய்யல. இதுவரைக்கும் சரியா காசு கூட சேர்த்து வைக்கல. நான் நல்லபடியா காசு சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சா இங்க பானிபூரி வியாபாரம் சரியா நடக்காம நான்வெஜ் பானிபூரிய கேக்குறாங்க. அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ற விஷயத்த பேசாத. முதல்ல வியாபாரத்தை எப்படி சக்சஸ் பண்றதுன்னு பாரு. யோசிக்காம என்னமா பண்றது? எப்படியாவது நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கணும். அந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் எனக்கு பிடிக்கலனாலும் நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கலான்னு யோசிக்கிறேன். அப்போ நான் கூட டெய்லி நான்வெஜ் பானிபூரிய தின்னலான்ற. நான்வெஜ் பானிபூரி செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன் ரீட்டா. ஆனா அதுக்கு தேவையான பொருளுங்களை எங்கிருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏமா அதுக்காக நீ கவலைப்படுற? என்னோட கல்யாணத்துக்காக நீ சேர்த்து வச்சிருக்கல காசு, அதுல இருந்தே எடு. நான்வெஜ் பானிபூரி செய்யறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அதுல வர லாபத்தை அப்படியே சேர்த்து வை. அதுல நல்லபடியா லாபம் வந்தா எந்த கஷ்டமும் இருக்காது. என்னம்மா சொல்றீங்க? என்னதான் ஆனாலும் உன்னோட கல்யாணத்துக்காக உன் பேரு சொல்லி சேர்த்து வச்ச காசை மட்டும் எதுக்காகவும் நான் எடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது கடனை வாங்கலாம். நீங்க எதுக்காகமா கடன் வாங்குறீங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட போய் காசை ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வரேன். அவங்கெல்லாம் கொடுப்பாங்களாமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப உயிருமா. நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க. இப்படி போய் அப்படி காசு கொண்டு வரேன் பாருங்க. இப்படி பெருமையா பேசி வீட்ல இருந்து ரீட்டா காக்கா வெளியே போச்சு. நான் அப்படின்னா சுஹா குருவிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதுகிட்டயே முதல்ல காசு கேக்குறேன். அதுதான் எனக்கு பணம் உதவி செய்ய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுஹா குருவி வீட்டுக்கு போச்சு. அப்போ சுஹா குருவி தாம் பெட்டியில சேர்த்து வச்ச பணத்தை பாத்துக்கிட்டே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படி யோசிச்சுக்கிட்டு ஜன்னல் பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரீட்டா காக்கா தன்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், சுஹா குருவி அந்த பெட்டிய யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துச்சு. ரீட்டா காக்கா வந்து வீட்டுக்கு வெளியே உக்காந்துச்சு. என்னடி ரீட்டா, வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு பானிபூரிய கொண்டு வரலையா? உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போலான்னு வெறும் கைய வீசிக்கிட்டு பானிபூரிய கொண்டு வராம வந்தேன்டி. என்கிட்ட இருந்து எதுக்காகடி காசு? ஆமாண்டி சுஹா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். மம்மி நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை செய்யறாங்களாம். அதனால நீ 10,000 ரூபாய் கொடுத்தேனா அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா வியாபாரம் செய்வாங்க. என்னவோ நீ உன்னோட காசை என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறடி. என்னடி அப்படி சொல்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் எவ்வளவு தடவை என் வீட்ல இருந்து உனக்கு பானிபூரி கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். ஓஹோ, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததுனால என்கிட்ட 10,000 ரூபாய் காசு கொடுன்னு கேக்குறியா? சேச்சே, அந்த மாதிரி நான் கேக்கலடி சுஹா. நீ பசியில இருக்கிறது பார்த்து எங்க அம்மாக்கு தெரியாம உனக்கு நான்
எங்க வீட்ல இருந்து பானிபூரி கொண்டு வந்து கொடுத்தந்தானே? எனக்கு 10,000 ரூபா அவசரமா வேணும்டி. உங்ககிட்ட இருந்தா கூடு, 2 வாரத்துல உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்டி. ஏ ரீட்டா, நீ கொண்டு வந்து கொடுத்த பானிபூரிக்கு வேணா காசு கொடுத்துடுறேன்டி. ஆனா என்னால உனக்கு ஃப்ரீயா கடனா அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லடி. ஏய் சுஹா, உன்னோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. உன்னோட காசு எனக்கு தேவையில்ல, நீயே வச்சுக்கோ. இல்லைன்னு சொல்லிட்டேல, நான் வேற எங்கேயாச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லி ரீட்டா காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நான் லக்கி கிளிகிட்ட போய் கேக்குறேன், அது கண்டிப்பா எனக்கு உதவி செய்யும். இப்படி வீட்டு மேல உக்காந்துக்கிட்டு மொக்காசோளம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கிளிகிட்ட வந்துச்சு. என்னடி ரீட்டா, மொக்காசோளம் சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாண்டி, எனக்கு அவசரமா 10,000 ரூபா வேணும், குடுறி, அப்புறமா குடுக்கறேன். நீ மறுபடியும் குடுப்பேடி, ஆனா உனக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் வேணுமே. உனக்கு அவசரம் அப்படின்னா என்கிட்ட வான்னு நீ தானடி சொன்ன. இப்ப கூட அதுதாண்டி சொல்றேன், நீதான் சரியா புரிஞ்சுக்கல. இப்படி சொன்ன உடனே அங்கிருந்து மறு பேச்சு பேசாம கவலையோட காக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச சுஹா குருவி, லக்கி கிளி உதவியே செய்யல. எப்பவாவது என்ன பார்த்து பேசுற லில்லி காக்கா, மங்கா கொக்கு மட்டும் எப்படி காசு கொடுப்பாங்க? அவங்க கிட்ட போய் கேக்குறது கூட வேஸ்ட் தான். அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கிற மகளான ரீட்டா காக்காவை பார்த்த உடனே அம்மாவான லதா காக்காக்கு புரிஞ்சு போச்சு. கவலைப்படாதம்மா, ஃப்ரெண்ட்ஸ்னா பேசுறதுக்கு மட்டும்தான். நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, சாப்பிடுவாங்க, வாவ்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க திருப்பி கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டாங்க, எதேதோ பேசுவாங்க. இதுக்கப்புறமாவது அவங்க கூட சேர்ந்து சுத்துறத விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம நல்லபடியா நான்வெஜ் பானிபூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சரி மம்மி, இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடயே இருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணும்ல, அந்த காசை கொடுங்க. நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன். என்னோட நகைங்க சும்மா தானே இருக்கு, அத கொண்டு போய் அடமான வச்சு காசை கொண்டு வரேன். சரி மம்மி, நான் வீட்லயே இருக்கிறேன், நீங்க போய் காசு கொண்டு வாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே லதா காக்கா வீட்ல இருந்து கம்மலை எடுத்துக்கிட்டு அடமானம் வைக்க போச்சு. ரீட்டா குருவி வீட்லயே இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக என்ன பண்ணாங்க? எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மாவான லதா காக்கா பணத்தை கொண்டு வந்துச்சு. லதா காக்கா மறுநாள்ல இருந்து நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு துணையா ரீட்டா காக்கா இருந்துச்சு. அங்கேயே சாப்பிடுறவங்களுக்கு பிளேட்ல போட்டு கொடுத்தாங்க. பார்சல் வேணும்னு சொன்னவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அம்மா மக 2 பேரும் சேர்ந்து பானிபூரி வியாபாரத்துல நல்லபடியா காசு சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் சுஹா குருவி வந்துச்சு. ரீட்டா குருவி பெருசா கவனிக்கல. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னடி அப்படி பேசுற? நான் ஃப்ரெண்டு, மறந்துட்டியா? பெட்டி நிறைய காசை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொன்ன ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்ல. உன்னோட டைம் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன வேணும்னு முதல்ல சொல்லு. அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்குன்னு சுஹா குருவி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிச்சு. 30 ரூபாக்கு குடுறி. அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா பார்சல் பண்ணிச்சு. சுஹா குருவி காசை கொடுத்துச்சு. ரீட்டா காக்கா கணக்கு பார்த்துச்சு. 5 ரூபா குறையா இருந்துச்சு. 5 ரூபா கம்மியா இருக்கு, அதை கொடுத்துட்டு பானிபூரிய கொண்டு போங்க, முகத்துக்கு நேராவே சொல்லிடுச்சு. எதுவுமே பேசாம சுஹா குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் ரீட்டா காக்காவோட கல்யாணம் வாவ் காக்கா கூட